Hi. Finally, we did it. Yeah, it's a new company. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே எக்கோ ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு அவர் ஸ்டுடியோ. ஓகே, இந்தமாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எனக்கு ஒரு 1 year பேக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 monthsக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு சிஸ்டம் ரெடி பண்ணணும். அந்த சிஸ்டம் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 7-8 months கிட்ட ஆயிடுச்சு. சீரியஸ்லி ஸ்டார்ட் அப் இஸ் நாட் ஈஸி. நான் ரொம்ப ஈஸியாக அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இதுக்குமே நான் வீடியோ போட்டிருப்பேன். லைக் ஒன் ஆஃப் மை ஸ்டார்ட் அப் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் மை பார்ட்னர். நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெர்மன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளோட இந்த இடத்துல தான் அதிகமான ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஃபியூச்சரில் நான் இதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் அப் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் ரைட், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை ப்ராடக்ட் MentorHints. MentorHints அப்படின்னா என்ன? இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு கனெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அது ரியலாக பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சு அப்படின்னா தட்ஸ் அ கிரேட் ஸ்டார்ட் அப். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகுது? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க பர்சன் ஏதோ டிகிரியாக இருந்தாலுமே ஐடிக்குள்ள ஜாப் வரும்னு நினைக்கும் போது அவங்க காலேஜ் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஜாபுக்கு அவங்களால ட்ரை பண்ண முடியுது. அரௌண்ட் ஒரு 100 people இருக்காங்க அப்படின்னா அது 10 people பிளேஸ் ஆனது ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா காலேஜில் கொடுக்குற ஸ்டடீஸை வச்சு மட்டுமே கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது ஒரு கஷ்டமான விஷயம். தட்ஸ் வை தி கோயிங் ஃபார் அடிஷ்னல் கோர்சஸ். பட் இங்கே தான் அவங்க ஒரு ரியல் ப்ராப்ளத்தையே ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், இன்டர்ன்ஷிப் எப்படி எடுக்கணும், நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் தான். யூடியூப்ல வராங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. இங்கே ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதே விஷயத்தை இன்னொரு பர்சன் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு காமனாக ஆடியன்ஸ்க்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் தெரியணுமோ அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். எப்படி ப்ராப்பராக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நிறைய விஷயங்களை அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி டம்ப் பண்ணுறதுனால அகைன் அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்கே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. டேரெக்டாக அந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்டு கனெக்ட் பண்ணி அந்த கொஸ்டினை கேட்டு சால்வ் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். லைக் நான் இப்போ வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆக போகிறேன் அப்படின்னா ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் கிட்ட நான் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கோர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த விதத்தில் செட் ஆகும், இப்போ மார்க்கெட் எப்படின்னு சொல்லி உங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அவங்கள்ட்ட கேட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டான டெசிஷனாக இருக்கும். இந்த விஷயத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இது மட்டும் தான் ப்ராப்ளமாக கேட்டிங்கன்னா இது மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு சைடில் பேரில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகிட்டு இருந்துச்சு. தட்ஸ் லைக் ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள் ஒரு 100 people இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 80 people கிட்ட ஓகே இந்த சேலரி எனக்கு இனஃப், நான் இதை வச்சு சர்வைவ் ஆவேன், இந்த லைஃப் எனக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைமாக ஒரு இன்கம் வந்து நான் அடிஷ்னலாக மேக் பண்ணணும், இல்லை பார்ட் டைமாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற அந்த 20% ஆஃப் பீப்புள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோலாக இருந்துச்சு. ஸோ நோ யூ ப்ராபப்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ. வி கோயிங் டு கனெக்ட் software engineers, real software engineers who working in top tech companies to students. So in this way MentorHints going to offer 3 services. First விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா courses. So it's like a normal course அப்படின்னு கேட்டிங்கன்னா it's not like a normal course. Let me explain you why. இதில் ஆக்சுவலாக 5 courses கொடுக்குறோம் as I said. First பார்த்தீங்கன்னா frontend, செகண்ட் பார்த்தீங்கன்னா uiux, தேர்ட் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக், அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் தே கோயிங் டு டீச் யூ இன் அ பார்ட் டைம். அண்ட் பீப்புள் ஃப்ரம் டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஜோகோ இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்க பீப்புள் தே வில் கம் டு யூ டைரக்ட்லி அண்ட் தே வில் மென்டர் யூ டு லைக் ஹவு டு கெட் பிளேஸ்மெண்ட் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மென்டர்ஷிப் கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வந்து கோர்ஸ் முடிக்கிறோம், அதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் போதாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் really good salary or a good company அப்படிங்கும்போது you have to go one step above from the people what they're doing normal courses. That's what we're going to offer. We help you to do your own startup. என்ன ப்ரோ ஜோக் பண்ணுறீங்களா? ஒரு ஜாப் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிறீங்க, நாங்களே எப்படி ஸ்டார்ட் அப் பண்ண முடியும்? நியூஸ் வந்து கேள்விப்படலாம். லைக் வந்து ஐஐடியில் கோர்ஸ் படிச்சிருந்த ஒரு பர்சன் ஃபைனல் இயரில் வந்து ஒரு 50 lakhs பேக்கேஜுக்கு பர் ஆனம்க்கு ஜாப் எடுத்திருக்கோம், 75 lakhs எடுத்திருக்கோம், 1 crore கூட எடுத்திருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கும். இந்தமாதிரி அவங்க நல்ல சேலரியில் ஜாப் எடுக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்து முடிச்சிருக்காங்க, அதனால ஜாப் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். பட் தட்ஸ் நாட் ரைட். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் பட் நாட் ஒன்லி ரீசன். அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய ஸ்கில் தான். ஒரு கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் அப்படிங்கிறது இவங்ககிட்ட ப்ராப்பராக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களை ஹையர் பண்ணிட்டு போயிடுறாங்க. நல்ல ஒரு பேக்கேஜும் கொடுக்குறாங்க. இவங்களும் அவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுனால அவங்களால ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதோட நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மட்டுமே ஒரு நல்ல பேக்கேஜில் ஜாப் எடுக்கிறதுக்கு போதாத ஒரு விஷயம். அதோட நெக்ஸ்ட் லெவலில் போய் நீங்கள் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை லைவாக பீப்புளை யூஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா தட்ஸ் வாட் மோஸ்ட் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டட். இது வந்து எந்த ஒரு ப்ராடக்டானாலுமே இருக்கலாம். கரண்ட்டாக ஒரு சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூ ரியலி கெட் தட் கைண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணால் அதை கரண்ட்டாக ஒரு 2000 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இன்டர்வியூவர் அப்படிங்கிறவர் இவங்க 2 பேரில் யாரை ஹையர் பண்ணுவா? டெஃபினட்டாக ஒரு பக்கான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண அந்த பர்சனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா you going to take the course and அந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு we going to provide a training and then you going to build on basic project. அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு our team will completely help you to build that project. And third பார்த்தீங்கன்னா we going to make a team. So uiux, front and back end, data analyst இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு our team will help you. It's like இந்த மாதிரி கோட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தட் வில் பி கைண்ட் ஆஃப் லைக் ஸ்பூன் ஃபீடிங். பட் இந்த இடத்துல நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் MentorHints going to promote that product. We will help you to market the product, get enough subscribers. It's already done by lot of people. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து மேக் a lakhs of revenue அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா you'll get a lot of idea. We help you to build a great team, powerful team, and we going to mentor you like any situation like technical help ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணும்போது மென்டரிங் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ் we going to help you. And along with this course you will get a guaranteed internship. It's not like நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது வில் கெட் அ கேரண்டீட் இன்டர்ன்ஷிப். அது வந்து ஸ்டைஃபண்ட் இன்டர்ன்ஷிப்போ லைக் வந்து பர் மந்த் 15,000 இல்லை ஒரு 5,000 10,000 சொல்லி சேலரி கொடுத்து இன்டர்ன்ஷிப்பான்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விச் கம்பெனி யூ கெட் ஷார்ட் லிஸ்டட், how you perform in that interview, but you will get a guaranteed internship. Okay bro, கேட்க சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ சொல்ல போகிறீங்க? 1 lakh rupees? No. 75,000? No. 50,000? 25,000? Course price below 10,000 rupees. So how we going to achieve this many things in this price? That's what we worked last few months. Finally we successfully get those package in a very affordable price. Again இங்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா we can't take 100 200 people எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு we don't have a resources. We going to take only 25 people. If you are not really interested, எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா don't spam us. But if you are really interested, எனக்கு வந்து கன்ஃபார்மாக இது பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், this is what I expected அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் டெமோ கிளாஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. I just give a overview about that. But அந்த டெமோ கிளாஸில் I explain you what we going to do exactly. Let's work together. And இங்கே உங்களுக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்கும். ஓகே ப்ரோ, நான் கோர்ஸ் பண்ணுறதே ஜாப் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கோ தான். இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டீங்க, ஜாப் நான் எப்படி எடுக்கிறது? இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மென்டரிங்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற எண்ட் ஆஃப் த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். That's one of the craziest service we're going to do. So watch until the end of the video. So ஒரு சர்வீஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ MentorHintsல வந்து இன்னும் நம்ம 2 சர்வீஸ் கொடுக்க போகிறோம். செகண்ட் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப். ஓகே, நான் வந்து ஒரு காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கேன், வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கேன், இல்லை ஃப்ரெஷராக இப்போ தான் ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆயிருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த கோர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறேன், நான் வந்து ஒரு நான் டெக் ரோலில் இருக்கேன், இல்லை வந்து நான் ஒர்க் பண்ணுற ரோல் எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும், நான் போயிட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நான் சர்ச் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியில் அவங்க டீச் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு AWS எடுத்தீங்க அப்படின்னா AWS வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீ கோர்ஸே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிடலாம். இதையே ஒரு இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் பே பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு என்ன ஒரு அவுட்புட் கிடைக்கும்? நத்திங், ரைட்? இதை நம்ம ஒரிஜினலாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா AWSல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூ கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆக முடியும், நல்ல ஒரு சேலரி ஹைக்கில் நீங்கள் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் மென்டர்ஷிப். ஸோ மென்டர்ஷிப் இஸ் நத்திங் பட் we going to connect you with a senior resource. Like NOC டீமில் இருக்கீங்க, நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் டீமில் இருக்கீங்க, இல்லை வந்து சர்வீஸ் நோவில் இருக்கீங்க, சம்திங் லைக் லினக்ஸ் டீமில் இருக்கீங்க, நீங்கள் வந்து டெவாப்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஃபுல் ஸ்டாக் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா we going to connect you with a full stack person. வந்து ஒரு 0 years of experience வந்து அது டொமைனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது we are going to connect you with a 3 years 4 years of experience person. இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி டெவாப்ஸ் 3 years experience இருக்கீங்க அப்படின்னா we going to connect you with a 6 years experience person. So
இவங்க கூட உங்களை கனெக்ட் பண்ணி விடும்போது யூ கேன் லேர்ன் டைரக்ட்லி ஃப்ரம் தெம். அவங்க வந்து தே ஆர் நாட் அ டீச்சர்ஸ், தே ஜஸ்ட் யுவர் கொலீக். ஸோ ஒரு கேடி கொடுக்குற மாதிரி தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 100 people வச்சு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டீச் பண்ண மூலம் நம்ம கற்றுக்க முடியுமே தவிர நம்ம டவுட்ஸை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மென்டர் வராங்க அப்படிங்கும்போது ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கும்போது we going to connect only 5 to 10 people, max to max 10 people நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்துட்டு we are not going to connect with them. ஸோ இந்த ஒரு ரீசனாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான அவுட்புட் எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்னாலே நம்மளுக்கு தெரியாது. ஈவன் நம்ம கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதுதான் கரெக்டான ஆன்சரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஐ ஃபேஸ் தட் ப்ராப்ளம் லாட் ஆஃப் டைம்ஸ். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இது என்ன, இது நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதனால் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு உங்கள் நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அகைன் ஹியர் ஆல்சோ வி ஆர் ஸோ லிமிட்டட். ஏன்னா என்னுடைய நெட்ஒர்க்கில் வந்து வி ஹேவ் இன்ஜினியர்ஸ் ஹூ ஒர்க் இன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் தென் நெட்ஒர்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க. அதுமாதிரி என்னோட கனெக்ஷனில் இருக்க பீப்புள் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் தெம், ஓகே லைக் டு டீச் ஆர் யூ வாண்ட் டு மேக் மணி இன் பார்ட் டைம் ஆர் சம்திங் அப்படின்னு கேட்கும்போது சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணல. as I said, they are satisfied with their work, they need some free time. பட் சில பீப்புள் வந்துட்டு ஓகே நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறேன், எனக்கு டீச் பண்ணுறதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் மட்டும் we going to connect with you and we have a open option for you. If you are interested, I like to teach people, I like to make some money in a part time அப்படின்னா we give opportunity to you. நீங்கள் வந்து MentorHintsல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. If you want to become a mentor, there is a separate form for you, and if you want to find a mentor, there is a separate form for you. So go and apply, and நீங்க mentor apply பண்றீங்க அப்படின்னா don't spam. We do the BGV checks. It's not like okay நீங்க வாங்க நீங்க டீச் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. We going to take a BGV, background verification, confirm MentorHints Link நடக்கும். So and then there is the eligibility criteria. நீங்க வந்து full stack developer இருக்கீங்க, ஏதோ ஒரு டொமைன்ல ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 3 years of experience and above 3 years of experience. மினிமம் நீங்கள் 3 years experience இருந்தால் மட்டுமே apply or else don't apply, which means நீங்கள் mentor ஆகணும்னு நினச்சிங்கன்னா. பட் if you want to find a mentor, there is no eligibility criteria. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா you can't apply for the mentorship, you apply for the course. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க லைக் நான் டெக்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு டொமைன்லேயே இன்னொரு டொமைன் ஸ்விட்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் கோ ஃபைண்ட் அ மென்டர். ஓகே ப்ரோ, எனக்கு வந்து மென்டர்ஷிப்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து மந்த்லி உட்காந்து டீச் பண்ணணும் இல்லை வந்துட்டு ஃபுல்லாக கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் மட்டும் கிடைச்சா போதும். நான் சீனியர் பர்சனை கனெக்ட் பண்ணி ஒரு 20 minutes காலில் நான் பேசினாலே எனக்கு இனஃப், அதில் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்னா we offer those kind of mentorship as well. It's simply like எனக்கு வந்து நான் சிக்காக இருக்க டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா நான் டேரெக்டாக டாக்டர் போய் பேசலாம், இல்லை வந்துட்டு சில ஆப்ஸும் இருக்கும், அந்த ஆப்பில் வந்து டாக்டர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஸோ நான் என்னமே டேப்லெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கேட்டு ஐ காட் தட் ஐடியா, வை கான்ட் வி டூ த சேம் திங் ஃபார் மென்டர்ஷிப் ஆஸ் வெல். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் ஐ செட் இங்கே செட் ஆஃப் மென்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அந்த மென்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான மென்டர் யாரோ அவங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கால் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஈச் கால் இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 499 rupees. இட் மே இன்க்ரீஸ் இன் அ ஃபியூச்சர், பட் ஃபார் அ ஸ்டார்டர் டைம் வி கோயிங் டு கோட் திஸ் ப்ரைஸ் ஒன்லி. ஸோ யூ கேன் ஆஸ்க் them லைக் குவிக் டவுட் ஆகும், லைக் வந்து நான் கூகுளில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ட்ட நான் பேசணும், எப்படி ஒரு இன்டர்வியூ கிடச்சது நான் கேட்கணும், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு க்ளவுட் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் க்ளவுட் இன்ஜினியர் ஆகணும், நல்ல பேக்கேஜுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், இல்லை வந்து நான் இன்னொரு கண்ட்ரியில் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட அந்த கண்ட்ரியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நான் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா என்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற டவுட் நான் கேட்கணும் அப்படிங்கும்போது you can use this platform to connect a quick call. For a quick note, நீங்கள் சர்ச் பண்ணுற மென்டர் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் கிடைக்கல அப்படின்னா just hold, come and check again next week or next month or something. You will find a mentor really fine. Third service, most important service, most useful service, free service. So what is that? Referral. இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ஒரு அல்டிமேட்டான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போகணும், ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், இதுதான் அல்டிமேட் கோலாக இருக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த ஒரு சர்வீஸ் கொடுக்கல அப்படின்னா this is nothing, right? That's why we're creating a tech community. So what is tech community? How it's going to help for get the jobs and all. So நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ண முடியும். உங்களுக்கே மெயில் ஒரு நிறையா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்க பர்சனுக்கு இந்த லொகேஷனில் ஓப்பனிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு யாராவது தெரியும்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களுக்கு அடிஷனலாக வந்து பே பண்ணுவாங்க, லைக் வந்து 20,000 30,000 வந்து அவங்க வாங்குற சிடிஸில் ஒரு 5% 10% சொல்லி அவங்க பே பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தெரியாத பர்சன் வேற ஒரு இடத்துல இருக்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒரு பர்சன் அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம், அண்ட் அவங்க ஒர்க்கும் வந்து ரொம்ப கம்மியாகும். அண்ட் நீங்கள் வெளில ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு ரெஸ்யூம்ஸ் நவுக்கரி லிங்க்டின்ல போயிட்டு
பண்ணிட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணாலுமே யூ ஹேவ் டு பே சம்திங் ஃபார் த பிளாட்ஃபார்ம். அந்த காஸ்ட்லாம் சேவ் பண்ணி தான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றோம், நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படி சொல்லி பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மெயில் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், அது யாராவது தெரிஞ்சா ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு கம்பெனிஸ் வெளிலேருந்து அவங்க ஹையர் பண்ணுவாங்க. பட் இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் each other, right? So that's why we create a community. இந்த கம்யூனிட்டியில் you can join for free. நீங்கள் அந்த கம்பெனி போர்ட்டலில் போனாலே what are the openings there அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் கம்பெனி போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதோட டேரக்டாக ஒரு பர்சன் வச்சு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது you really get a high chance to schedule interview. So interview நீங்கள் பிளேஸ் ஆகுது it depends on your own talent, own knowledge. பட் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரல் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம டெக் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு உங்களை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் இன் யுவர் மெயில் ஆர் வாட்ஸ்அப் லைக் வாட் ஆர் த ஓப்பனிங்ஸ் தேர். வி வில் சர்ச் ஃபார் த ஓப்பனிங்ஸ் அண்ட் சென்ட் யூ லைக் அ மெயில். ஸோ அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வி வில் த ரெஃபரல். ஸோ இங்கே அகைன் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட வந்துருக்கும். நான் ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணுறேன், அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே வந்து எனக்கு ரெஃபரல் கேட்குறா, நீங்களும் வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க. நான் ரெஃபர் பண்ணிட்டேன், அவங்க பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஸ்கில்லும் இல்லை, அவங்க ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகாது, என் கம்பெனியில் வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகாது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ ஹியர் ஆல்சோ வி கோயிங் டு த BGV செக். நீங்கள் ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணுறது ஈஸி, பட் we will do some basic level of BGV. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் டெக் நெட்வொர்க்கில் வர முடியும். இட்ஸ் லைக் a complete organic and high quality thing. So we not going to spam anything in any way. We assure that really. So அந்த platform மூலமா தான் we going to help students to get their internship and then job. Along with that we going to do the normal thing whatever other edutech companies doing, like connecting with the HR and share the resumes and help them to get an interview. We doing that parallel. Along with that we doing this referral thing as well. Some people think like it's like a crazy startup, man, but some people think like எல்லாம் சொல்றது ஈஸியாக தான் இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். Yeah, I know that it's really hard to execute. இது வந்து நம்ம கேட்குறதுக்கும் இதை பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலுமே இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த ப்ராப்ளம். ஐ லைக் திஸ் ஜேர்னி. லாஸ்ட் 7 months இட்ஸ் லைக் அட்வென்ச்சர் ஃபார் மீ. ஹவ் ஐ கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் அ ஃபுல் அட்வென்ச்சர் ஃபார் மீ. இன் அ ஃபியூச்சர் ஐ எம் கோயிங் டு போஸ்ட் வீடியோ லைக் how this startup going further, like என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு அவுட்புட் நம்ம கொண்டு வரோம், என்ன மாதிரி நம்ம திங்க் பண்ண ஒரு ப்ராப்ளத்தை இந்த ஸ்டார்ட் அப் வந்து சால்வ் பண்ணுதா அப்படிங்கிற நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வீடியோஸாக போஸ்ட் பண்ணோம். மேபி இஃப் யூ பிளான் ஃபார் டூ சம் ரியல் ஸ்டார்ட் அப் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கும்போது இந்த சேனலில் வர வீடியோஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யூ. பட் ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் இனஃப். இட்ஸ் டுக் அ வெரி லாங் டைம். ஐ திங்க் நான் இது எவ்வளோ ஷார்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் திஸ் லெவல் ஒன்லி ஐ கேன் டூ த ஷார்ட் அண்ட் தொண்டையை கட்டிடுச்சு. ஃபைன், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்லை உங்கள் ஜூனியர்ஸ்க்கோ யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. சி நெக்ஸ்ட் வீடியோ.